ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கலாங்கிறது பார்க்கலாம். இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிற இட்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் அந்த மாவு எப்படி அரைக்கலாங்கிற லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இட்லி மாவு எப்படி அரைக்கலாங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 4 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நான் பூண்டு வந்து 10 பல்லு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும் நமக்கு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நான் ஆல்ரெடி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நமக்கு கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நான் எடுத்திருக்க அளவு நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு நல்லா வணங்கிருச்சு. இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு போட்ட கொத்தமல்லிலாம் பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போவே அரைக்கக்கூடாது. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். நான் ஆல்ரெடி கொத்தமல்லி வணக்கின அதே கடாயில் தான் நான் இப்போ வந்து தாளிக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு கொதி வரட்டும். நமக்கு சட்னி கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான டிஷ் தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை